வணக்கம். ஒரு ஹீரோ ஸ்கூலில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு காதலிக்கிறாரு காதலிக்கிறாரு. ஆனால் கடைசியில் அந்த காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை. காலேஜுக்கு வந்துடுறாரு. காலேஜுக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு காதலிக்கிறாரு. கடைசி வரை காதலை சொல்லவே இல்லை. டக்குன்னு இந்த 90 கிட்ஸு இவங்கெல்லாம் வந்து ஏன்பா இது பெரிய ஹிட் அடித்த ஒரு படத்தோடைய கதையாச்சேப்பா, கொஞ்சம் உல்டா பண்ணி சொல்கிறியே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மறைந்த முரளி நடித்த இதயம் படத்துடைய கதையை இப்படி மாற்றி சொல்லியேன்னு. இதயம் படத்துடைய கதை அதுதான். அது ஒரு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து சென்னைக்கு டாக்டருக்கு படிக்க ஒரு ஹீரோ வராரு. அந்த டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு அவர் திரும்ப போகும்போது டாக்டராக போல நோயாளியாக போகிறாரு. ஏங்க அப்படின்னா காதல் அப்படின்னு. அந்த காதலை அவர் வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டார் காதலிக்கிட்ட. இதுதான் இதயம் படத்தோடைய ஒன்லைன். வந்து இப்போ நான் சொன்ன கதை வந்து இதயம் முரளி அப்படின்னு படத்தோட கதை. அவருடைய மகன் இது முரளியோடைய மகன் அதர்வா நடிச்சிருக்கிற இந்த படம் வருகிற 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. எங்க இது எப்போ ஆரம்பித்த படமாச்சுங்க இதயம் முரளி, ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ஒரு பஞ்சாயத்தில் ஏங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னா, பராசக்தி ஈரோடா அப்படின்னாங்கல்ல, அந்த பராசக்தி ஈரோடா அப்படின்ற பஞ்சாயத்து இப்போ வந்து சேர்ந்துருக்கிறது. பொங்கலுக்கு வந்த ஒரு பெரிய படம் அப்படின்னா பராசக்தி படம் தான். அந்த படம் 100 கோடி ரூபா வீங்குக்குள்ளே வந்துடுச்சுங்க. ஏகப்பட்ட பில்டப்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பராசக்தி படத்தில் சிவகார்த்திகனோடு சேர்ந்து ஜெயம் ரவி, அதர்வா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு மல்டி ஸ்டார் படமாக இருந்தது. முக்கியமாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இன்றைய தலைமுறைக்கு சொன்ன ஒரு படமாக இருந்தது. அதில் மிக முக்கியமாக சூரரை போற்று படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்குரா இயக்கிய படம் இது. இப்போ சுதா கோங்குரா தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இதயம் முரளி வெளியே வருமா வராதான்ட்டு சுதா கோங்குரா கையில் தான் இருக்குது, இல்லைன்னா டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து முடிச்சாச்சு. என்னன்னா, அந்த படத்திற்காக பேசின சம்பளத்திலிருந்து 8,39,00,000 ரூபாயை ப்ரொடியூசர் இப்போ 6 மாதம் ஆகுது இன்னுமே எனக்கு தரல, எனக்கு கைக்கே வந்து சேரல. அந்த பணம் வராமல் அவர் தயாரித்துள்ள இந்த இதயம் முரளி படத்தை வெளியிடக்கூடாது. அதே வேளையில் இந்த பராசக்தி படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸு ஓடிடி இது எல்லாம் வந்து நீங்கள் நிறுத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க சுதா கோங்குரா. என்னங்க இது வந்து, ஏன்னா ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து 12லேருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இது அப்படியே இந்த படத்தை ரீவைண்ட், இந்த ப்ராஜெக்டை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு பேர் ஆரம்பத்தில் வச்சது புறநானூறு. இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்தது. சில காட்சிகள் படமாக்கப்பட்டது. இந்த படத்தை வந்து 2D நிறுவனம் சார்பாக சூர்யாவே தயாரித்தார். அதன் பிறகு கதையில் நிறைய சேஞ்ச் பண்ண சொல்லி அப்புறம் அந்த மல்டி ஸ்டார்ஸ்லாம் தேவையா இது மாதிரி சூர்யா தரப்புலேருந்து சொன்னதாகவும் சுதா கோங்குரா அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த படத்தில் ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சூரரை போற்று மாதிரியான ஒரு படத்தை நமக்காக கொடுத்தாங்க இந்த டைரக்டர். ஏன்னா சினிமாவில் எவர் கிரீன் மூவி வந்து, அதனால் வந்து அவங்க படத்தில் நடிப்போம் அப்படின்னு அது டைரக்டருக்கும் ஹீரோவுக்குமான அந்த கிளாஷாக மாறிச்சு. அப்புறம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சில காட்டமான காட்சிகள்லாம் சூர்யா தவிர்த்ததாக ஒரு தகவல் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிடப்பட்ட நேரத்தில் தான் டான் பிக்சர்ஸ் அதை கையில் எடுத்தாங்க. அப்போ 2D நிறுவனம் என்ன சொன்னாங்க, இந்த படத்தை நீங்கள் கையில் எடுக்கணும்னா நாங்கள் செலவு பண்ண இவ்வளோ நாள் செலவு பண்ணிருக்கீங்களா, அதுக்கான காசை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுங்க அப்படின்னாங்க. ரைட்டிங் கொடுத்துட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. சிவகார்த்திகேயன் நடித்தார். இலங்கையில் படப்பிடிப்பு அது இது பயங்கரமாக இருந்தது. படம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அப்புறமா சரியாக விமர்சனம், பயங்கரமான விமர்சனம்லாம் வந்தது. இது 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சா, இந்த படம் வந்து 160 கோடி ரூபா பட்ஜெட்டு, 100 கோடி ரூபாய் இது ஒரு நஷ்ட படம் தானே, இந்த ஹீரோக்கள்லாம் வந்து சம்பளத்தை திருப்பி கொடுப்பாங்களா, இனிமேல் ஹீரோக்கள் வந்து பர்சன்டேஜ் அதாவது லாபத்தில் பங்கு அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து இனிமேல் படத்தை ஒத்துக்கணும். இப்படியாப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓடிட்டு 6 மாதம் கழித்து திடீர்னு அந்த படத்தினுடைய இயக்குனர் எனக்கு வந்து 8,39,00,000 ரூபா கொடுக்கலன்னா இதயம் முரளியை வெளிவிட மாட்டோம் அப்படின்னு. அந்த பக்கம் அதர்வா, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அப்படியே உல்டாவான ஒருத்தர் வந்து, ஏன்னா முரளி எத்தனையோ சின்ன சின்ன ப்ரொடியூசர்லாம் வாழ வச்சுருக்காருங்க. அது அவர் நடிக்கிற படத்தில் கடைசி நேரத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர்லாம் சம்பளத்துக்கு வந்து எங்கிட்ட சம்பளம் கிடையாதுங்க அப்படின்வாங்க. சரி போங்க பரவாயில்லைங்கன்னு ஒரே ஒரு படம் பேர் சொல்லாமல் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் மறைந்த முரளி அவர்களுடைய நல்ல எண்ணத்தை பாருங்கள். ஒரு ப்ரொடியூசர் அவர் வச்சு படம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. அதாவது ரியல் எஸ்டேட்னா ஒரு சென்னைக்கு உள்ள ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் கிடையாது. சென்னையை தாண்டி எங்கேயோ கிராமத்தில் வந்து ஒரு எதுவாக தான் ரியல் எஸ்டேட் தானே. இவர் படம் போயிட்டே இருக்குது, முக்கால்வாசி படம் போகுது, சம்பளத்தை கொடுங்க அப்படின்றார் வந்து முரளி வந்து. சம்பளத்தை கொடுங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டார், பத்திரத்தில் எழுதி இந்த நிலத்தை நீங்கள் வச்சுக்கங்கன்றார். அந்த நிலம் வந்து எங்கேயோ ஒரு காட்டில் கிடக்குது வந்து.
ஒரு கிராமத்தில் இருக்கிறது நீங்கள் பயிர் வைக்க கூட முடியாது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் நிலைமை அதுதான் சார்னு அதை வாங்கிக்கிறார் முரளி. இப்போ ஒன்று அவருடைய சம்பளம் வச்சுங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 40 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன், அது ஒரு 4 லட்ச ரூபா கூட அந்த நிலம் போகாது, விலைக்கு போகாது. அவருடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல கொடுங்க, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை விற்று படம் பண்ணுறாரு இவரை போய் நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது, இவரை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, இவர் மேலே ரெட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல உண்ணம் இருப்பாருங்க. அது மிகச்சிறந்த உள்ளம். அதே போல் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் முரளி. ஆனால் அதர்வாலா எத்தனை பேர்கிட்ட கதை கேட்குறாரு, என்ன படம் பார்க்குறாரு, எத்தனை பேர்கிட்ட அவர் பழகிறாரு, எந்த மீடியாவை தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவர் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தார், இதயம் முரளின்னு பேர் வச்சுருக்க இல்லைங்களா, இதை எங்கள் அப்பாவுடைய இதயத்தையும், அதாவது எங்கள் அப்பாவுடைய இதயம் படத்தையும் எங்கள் அப்பாவையும் பயன்படுத்தி இந்த இதுவை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார் பேச்சுக்கு. அது அப்பட்டமாக தெரியுது. ஓகே, வருகிற 10ஆம் தேதி இந்த படம் வருமா வருவாதா அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஜனநாயகன் திரும்பவும் ஜனநாயகன் அப்பா சும்மா இருக்க மாட்டியா நீ, அதை ஓரமாக அப்படி வச்சுட்டு விஜய் ரசிகர்கள் சிக்மா அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்மாவோட ரிலீஸ் டேட்டு வருகிற 31ஆம் தேதி அறிவிச்சாச்சு. குறிப்பாக ஜேசன் சஞ்சய் தன்னுடைய தந்தை போல் ஒரு பக்கம் அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு, அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக நிரப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரு நபராக மகன் இருப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்பா மாதிரியே பிள்ளைய நடிக்க வந்துடுவார், அவரை மாதிரி ஒரு இளைய தளபதியாக மாறுவார்னு பார்த்தா இல்லைங்க, நான் தாத்தா மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி நான் டைரக்ஷன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி டைரக்ஷனில் உள்ளேறி சிக்மான்னு ஒரு படத்தை இயக்கி முடிச்சாச்சு. அந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. சந்தீப் கிருஷ்ணன் நடிச்சிருக்கிற இந்த படம், சந்தீப் கிருஷ்ணன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், விஜய் சாரை பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், பார்த்தவொன்னே அப்படி தோளில் கை போட்டுக்கிட்டு, என் பையன் உன்னோட ஃபேன் தெரியுமா அப்படின்னாரு. உலகத்துக்கே ஃபேனு விஜய் சார், உலகத்தில் உள்ளவர்கள்லாம் அவர் பையன் எனக்கு ஃபேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப பயங்கரமாக மகிழ்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் சஞ்சய் எனக்கு கதை சொல்ல வரணும் அப்படின்னு கேட்ட பொழுது அது உண்மைன்னு நம்பிட்டேன் நான், அப்போ தான் நம்பினேன் அப்படின்ற அளவுக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வந்திருந்தது, பல பேரை கவர்ந்திருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ வரும், இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது எந்த அளவுக்குன்னு தெரியல, இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சிஎம் விஜய் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது குறிப்பாக தயாரிப்பு நிறுவனமே நாங்களே போய் கேட்குறோம் அப்படின்னு. ஏன்னா ஜேசன் சஞ்சய் கேட்க போகிறாரா இல்லையான்னு தாண்டி நாங்கள் போய் கேட்குறோம். ஏன்னா ஒரு மகனை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்பா வரலையே, அந்த நேரத்தில் ஜேசன் சஞ்சயை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்பா வரலையே, அம்மா கூட நிற்கலையே. அஜித்தோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் பக்கத்தில் நின்று அவர் போஸ்ட் கொடுத்தார். ஏறக்குறைய அஜித்தோடைய ஆலோசனைப்படி தான் ஜேசன் சஞ்சயை சினிமா உலகத்தில் அவர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார் மாதிரியான தகவல்லாம் வந்தது. அத்தனையும் போய் அந்த படத்துக்கு பிஆர்ஓ அஜித்தோடைய மேனேஜர், அவ்வளோதான். மற்றபடிலாம் அவர் ஒரு சுயம்பா தான் வந்திருக்கிறாரு. இன்னொரு வீடியோ ஜேசன் சஞ்சய் பிரமாதமாக போயிட்டு இருக்குது. அப்பாவை போல தான் பையன் அப்படின்னு ஒரு சின்ன பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாப்ல. என்ன பேசிட்டு என்ன அதனுடைய கண்டென்ட் அப்படின்னா, ஜெமினி மணின்னு ஒரு நடிகர், அந்த நடிகர் அவங்க பையனை கொண்டு சின்ன பையனை ஜேசன் சஞ்சயும் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஜேசன் சஞ்சயோட ஃபேன் போலகுது. அப்போ உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணாது தெரியுமா என்ன அப்படின்னு அவர் சொல்லுவாப்புல. என்ன அப்படின்னு உங்கள் அப்பா கிட்டே கேளு அப்படின்னு. இது மாதிரி டெய்லியும் இவர் ஸ்கூலில் ஜேசனை ஸ்கூலில் விஜய் கொண்டு விடுவார், திரும்பவும் கூட்டும் போவார் ஷூட்டிங் இல்லாதனால. அப்படி கூட்டும் போகும்போது காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பார். செக்யூரிட்டி என்ன பண்ணுவார், அந்த பையனை தூக்கி அந்த முன் சீட்டில் அப்படி உட்கார வைப்பார். இதை நான் கவனிச்சுட்டு எப்படியாவது நான் தளபதியை பார்த்தாகணும் அப்படின்றதுக்காக செக்யூரிட்டி அப்படி தள்ளிட்டு இந்த தம்பி அந்த பையனை அப்படி சஞ்சய் அப்படி தூக்கும் பொழுது யாரோ தன்னை கடத்திக்கிட்டு போகிறாங்கன்ட்டு கையை காலை உதறி என்னை அடித்து இந்த பேக்கோட அமக்கலம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் உள்ள சீட்டில் உட்கார வச்சோன்னே விஜய் சாரை கொஞ்சம் பதறி போயிட்டாரு. அந்த அளவுக்கு நான் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் நான், அந்த சம்பவத்தை தான் சொல்கிறாருன்ட்டு அதை மறக்காமல் அவருடைய மகன்கிட்ட சொல்கிற அந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆகிக்கிட்டே இருந்தது. மிக முக்கியமாக சொல்கிற மாதிரி ஒரு அப்பா தாத்தா ஒரு டைரக்டரு, அப்பா ஒரு ஸ்டாரு, இன்றைக்கி சிஎம்மு, மகன் இன்றைக்கி வந்திருக்காரு. சிக்மா படம் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும், குறிப்பாக 2K கிட்ஸுகளுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்குமா? அதனுடைய ஒரு டீசர் கூட வந்திருந்தது. என்னங்க ஒரு மாதிரி டீசர் இப்போ இருக்கிற மாதிரியே இல்லைங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தப்போ, இல்லைங்க டைரக்ஷனில் இவர் எப்படி என்ன பண்ணியிருக்காருன்ற பார்ப்போன்னு அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு. மிக குறிப்பாக விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஃபஸ்ட் ஷோ அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வராலா, அதை ட்ரெய்லர் வெளியிட்டு விழாரா, அதெல்லாம் யார் சிஎம் விஜய், அதெல்லாம் தாண்டி இந்த சிக்மாவை ஜூலை 31ஆம் தேதி ஃபஸ்ட் ஷோ சிஎம் விஜய் பார்ப்பார் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.
என்னதான் நீர் அடித்து நீர் விலகினாலும் மகன் தானே வந்து சினிமாவில் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், பிடிச்ச பிறகு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த முதல் காட்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த கில்லி சரத் அவருடைய அந்த வீடியோ ஒன்று வெளியிருந்தது இல்லையா, அந்த வீடியோவை வெளியிட்டது யாருன்னா சரத்துடைய நண்பராக இருந்த சரண் ஒருத்தர் தான். அவர் வந்து திமுகவுடைய அனுதாபி. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை இப்போ வேணும்னே சோஷியல் மீடியாவில் விட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதில் வந்து குளிர்காயிறார் அப்படின்னு சொல்லி சரண் மீது ஒரு புகாரை டிவிக்கு ஐடிவிங்க சேர்ந்த கிருத்திகா அப்படின்றவங்க வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. உடனே வந்து சம்மந்தமே இல்லாத இந்த பிக் பாஸ் ஜூலி உள்ளே இறங்கி இந்த கிருத்திகா யார் தெரியுமா, இந்த கிருத்திகா வந்து தன்னை ஆபாசமாக பேசுகிறாங்க திமுக காரங்க, சரண் ஆட்கள் வந்து தன்னை வந்து கொச்சா வீடியோ போடுறாங்க அப்படின்றாங்களே, நான் விடுறேன் பார் சாம்பிள், தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் மட்டும் என்ன சும்மாவா, அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஜூலி. எனக்கு இது ஜூலிக்கும் விஜய்க்கும் சிஎம் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே தெரிஞ்சு போச்சு உங்கள் சாயம் என்னன்னு வெளுத்து போச்சு. அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்த விமர்சனங்கள், திரும்ப நீங்களே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் என் மேலே வந்து எல்லாரும் இது பண்ணிட்டு தாக்குறாங்க, டிஜிட்டல் தாக்குதல் நடத்துகிறாங்க, சோஷியல் மீடியாவில் எனக்கு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக ஜென்சி மீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, என்னம்மா அவனை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன தான் அதாவது வந்து உங்களை வந்து விஜய் தரப்பினர், அதாவது வந்து தாவேக்கா தரப்பினர் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனாலும் திரும்ப வந்து நீங்கள் முகத்தை காட்டணும், வீடியோ போடணும், ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா இது ஒரு பிரபலத்துக்கும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கும் இது ஒரு பெரிய வியாதி. இது வந்து தன்னை எப்போ பற்றி ஏதாவது ஒன்று தன்னை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், தான் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்போது பிரபலமாக இருக்கிறாங்க பாருங்க, அதுவும் பெரிய பதவியில் இருக்காங்க பாருங்களேன், அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும், கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கணும், திட்டிக்கிட்டு இருக்கணும். இது என்ன ஆகுன்னா அப்படியே மக்கள் வந்து உங்கள் மேலே வெறுப்பாக மாறும். அதுதான் உண்மை, ஏற்கனவே மாறிடுச்சு, இன்னும் அதிகப்படியான வெறுப்பாக மாறும் என்பதை தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. இதுதான் உண்மை. சமீபத்தில் மறைந்த பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வந்து படித்த பிறகு நமக்கே மனசு ரொம்ப பயங்கரமாக வலிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவ்வளோ இதுவாக அது என்ன சென்டிமெண்ட்டை தாண்டி குறிப்பாக அவர் வந்து அந்த கண்தானத்தை பண்ணுறதுக்காக அவர் முன்னே எழுதி வச்சுருக்காரு. வந்து அந்த கண்தானத்தை அவசியம் பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு சொல்கிற ஒரு விஷயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி கண் இல்லாதவர்களுக்கு, எத்தனையோ ஒளி கிடைக்காதவர்களுக்கு என்னுடைய பார்வை அங்கே போய் சேரும். அப்படி சேர்றப்போ அந்த இடத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல இந்த உலகத்தை பார்க்குறேன், அந்த இடத்துல ஒரு திரைக்கதை மன்னனாக ஒரு இயக்குனராக எல்லாரையும் நான் கவனிக்கிறேன். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே எக்ஸ்பைரி டேட்டு வந்து போடவே இல்லை. எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் போடுவாங்க. மனிதருக்கு மட்டும்தான் பிறக்கும் போது எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அவன் எப்போ வேணாலும் எக்ஸ்பைரி ஆகிடுவான். அவனை வந்து ஒரு தீயில போட்டாலும் வந்து சாம்பலாக மாறிவிடுவான், ஒரு குழிக்குள்ளே போட்டாலும் மண்ணாக போயிடுவான். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது எடுத்து போகிறதுக்கு. அப்படி ஒரு நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். அதே வேளையில் இந்த கண்ணையும் அது மாதிரி தானமாக கொடுங்க. இவ்வளோ தானமாக கொடுத்தோம், இன்னும் பார்வை இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு வலியான ஒரு விஷயத்தை என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த கண்ணின் வழியாக என்னுடைய சாந்தனுவினுடைய வெற்றியை நான் பார்க்க வேண்டும், அந்த வெற்றியை பார்த்து நான் மகிழ வேண்டும் அப்படின்ற ஒரு வலியான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அது உண்மையிலே ஒரு தந்தையா இருக்கும் இல்லையா? மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவரே பர்சனலாக பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, களிமண்ணை கூட நான் நடிக்க வச்சுருக்கேன்யா அப்படின்னு. தன்னுடைய மகனை வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு வர முடியலையே அப்படின்ற ஒரு வலி கண்டிப்பாக இருக்கும். இங்கே அதே தான் வந்து எவ்வளோ நல்ல நல்ல கதைகள்லாம் வந்தது வந்து சாந்தனுவை தேடி. நாம் கொஞ்சம் அதை அலட்சியமாக நம்ம திரைக்கதை மண்ண அப்படின்னு இப்போ இருக்கிற இதுவோ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாமல் நம்ம அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக நான் கையாண்டுட்டோமே. ஒரு காதல் மாதிரி படம், ஒரு சுப்பிரமணியம் மாதிரியான ஒரு படம், இந்த படங்கள்லாம் தன் மகனுக்கு கிடச்சிருந்தா அவனுடைய சினிமா லைஃப் எங்கேயோ மாறி இருக்கும். என்ன கொண்டாடுறாங்க, என்ன மீட்டிங் கூப்பிட்றாங்க, என்ன டான்ஸ் ஆட சொன்னாங்க, என்னுடைய படங்கள் முருங்காயை பற்றி பேசுகிறாங்க, என்னுடைய முந்தானை முடிச்சை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசும்போது என்னுடைய மகனான சாந்தனுவை பற்றி எதுவும் பேசலையே, சாந்தனு ஒரு வெற்றி கிடைக்கலையே, சாந்தனு ஒரு உயரத்தை தொடலையே அப்படின்ற ஒரு தந்தையாக, ஒரு சினிமாவின் ஒரு உச்ச கலைஞனாக அவருக்கு கண்டிப்பாக அந்த மன வருத்தம் இருந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அந்த மன வருத்தத்துடைய வெளிப்பாடு தான் அவருடைய இந்த கடிதம் அப்படியே உருகி போகுது படிக்கும் பொழுது. என்னுடைய கண்ணின் வழியாக என் சாந்தனுடைய வெற்றியை நான் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்றார் இல்லைங்களா? உண்மையாகவே அவருடைய ஆன்மாவும்
இறைவனுடைய ஆசையும் அந்த சாந்தனுவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கட்டும். ஏன்னா சினிமாவுக்கு வயசு கிடையாதுன்னுவாங்க. இன்னும் அவர் ஒன்றும் பெருசாக வயசாகலை. அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி அவருடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கட்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.